ஹலோ பசங்களா. ஸோ ஹாஃப்லி எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ நம்மளும் இங்க ஹாஃப்லி ரஷஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுல இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் லெசன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கான நோட்ஸ் எங்க இருந்து எடுப்பீங்க? ஸோ மறக்காம இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்ஸ் கிடைச்சிரும். சரி, ஓகே மேம், என்ன லெசன் மேம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஸோ லெசனை விட நான் உங்களுக்கு லெசன்ல டாப் 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் பக்காவா புக் பேக்ல இருந்து மட்டும். சோ இந்த கொஸ்டினை டெஃபினட்டா ஸ்கிப் பண்ணாம படிச்சுட்டு போங்க. நல்ல மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, கிளாஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கலாமா? இங்க பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் நான் எந்த லெசன் சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. எஸ், லைட் லெசனை தான் நான் இங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். லைட் லெசன்ல இருந்து அதே மாதிரி கண்டினியூஸா இன்னொரு லெசன் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணிட்டே இருங்க பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட் லாஸ் ஸ்னெல்ஸ் லாஸ் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சோ ரிஃப்ளெக்ஷன் ஒன்னு இருக்கு, ரிஃப்ராக்ஷன் ஒன்னு இருக்கு. கொஸ்டின் ரீட் பண்ணும்போது பிசிக்ஸ்ல ஹைலி கான்சியஸா ரீட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு அலைன் பண்ணிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சோ ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன? ரிஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு லைட் பெண்ட் ஆகிற மொமெண்ட்டை ரிஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கிற லைட் அதோட பாத்துல இருந்து பெண்ட் ஆகுது. சோ இது பேசிக்கா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. இந்த ரிஃப்ராக்ஷன் எப்ப நடக்கும்னா, லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது. அது என்ன மேம் லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க நான் உங்களுக்கு டயக்ராமும் வச்சிருக்கேன். சோ இந்த டயக்ராம்ல பாருங்க, லைட் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏர் மீடியம் இருந்து என்ன மீடியம்க்கு டிராவல் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மீடியம்க்கு டிராவல் பண்ணுது. அப்போ என்னுடைய லைட் ஒரு மீடியம்ல இருந்து ஏர் மீடியம்ல இருந்து வாட்டர் மீடியம்க்கு போகும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இப்படி ஸ்ட்ரெயிட் லைனா தான் போயிருந்திருக்கணும். ஆனா இது ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போறனால அது போகக்கூடிய அந்த பாத்துல அதோட பாதையில ஒரு சேஞ்ச் ஏற்படுது. அந்த சேஞ்ச் தான் நம்மளுடைய டீவியேஷன். ஸ்ட்ரெயிட்டா போகாம இப்படி பெண்ட் ஆகிறது. சோ ஏன் மேம் இந்த டீவியேஷன் இப்படி நடக்குது? மேல போய் நடந்திருக்கலாமே. சோ அதுக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஏர் அப்படிங்கறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜெனரலா என்னன்னு சொல்றோம்னா ரேரர் மீடியம்னு சொல்றோம். வாட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது டென்சர் மீடியம்னு சொல்றோம். சோ என்னுடைய ஏர் வந்து ரேரர் மீடியம். எப்பவுமே ரேரரா? ஆமா. யாரோட கம்பேர் பண்ணி பேசுறோங்கிறது இருக்கு. வாட்டர் எப்பவுமே டென்சரா? கிடையாது. கிளிசரினோட கம்பேர் பண்ணும்போது வாட்டரோட டென்ஸ்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அப்ப வாட்டர் வந்து ரேரர் மீடியம்க்கும் கிளிசரின் வந்து டென்சர் மீடியம்க்கும் போயிரும். கிளிசரின் தாரை கம்பேர் பண்ணும்போது கிளிசரின் டென்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப கிளிசரின் ரேரர் மீடியம்க்கும் தார் வந்து டென்சர் மீடியம்க்கும் போயிரும். சோ கம்பேரிட்டிவ் ஃபேக்டர்ல தான் ரேரர் டென்சர் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல ரேரர் டு டென்சர் வரும்போது நம்மளுடைய லைட் பாத்தீங்கன்னா பெண்ட் ஆகிறது டுவர்ட்ஸ் த நார்மல் லைன்னு பெண்ட் ஆகும். சப்போஸ் என்னுடைய லைட் டென்சர் டு ரேரர்னு டிராவல் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள், வித்தவுட் டீவியேஷன்னா இப்படியே போயிருக்கணும். ஆனா இங்க எனக்குள்ள டென்சர் டு ரேரர்னு டிராவல் ஆகுது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பெண்ட் ஆகும் அவே ஃப்ரம் த நார்மல். சோ இதுதான் நமக்கு ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரிஃப்ராக்ஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், லாஸா சொல்லணும்னா ரெண்டு லா தான். ஃபர்ஸ்ட் லா பாத்தீங்கன்னா மெயின் காமன் லா. அது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரிஃப்ராக்ஷனுக்கும் மோஸ்ட்லி ஒரே மாதிரி வரும். சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னுடைய இன்சிடென்ட் ரே, ரிஃப்ராக்டட் ரே, நார்மல் லைன், மூணு பேரும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் லா. சோ பாருங்க, என்னுடைய இன்சிடென்ட் ரே, என்னுடைய ரிஃப்ராக்டட் ரே, என்னுடைய நார்மல் லைன். சோ மூணு பேரும் ஒரே பாயிண்ட்ல தான் மீட் அப் பண்ணிக்கணும், ஒரே பிளேன்ல தான் மீட் அப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்த லா பாத்தீங்க அப்படின்னா, இது நமக்கு ஈக்குவேஷனா ப்ரூஃப் பண்ணா இன்னும் ஈஸியா இருக்கும். அது என்னன்னு சொல்றேன், தட் இஸ் த சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அதே மாதிரி டிவைடட் பை சைன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சோ சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரேஷியோன்னு சொல்லலாம். த ரேஷியோ ஆஃப் சைன் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் டு டிவைடட் என்ன வேர்டு யூஸ் பண்றேன், டு சைன் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். சோ இதுதான்
அப்ப இன்சிடென்ட் ஆங்கிள் எது? நார்மல் லைன்ல இருந்து தான் ஆங்கிள் எடுக்கணும். இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ என்னுடைய ஏர் மீடியம் ரேரர் மீடியம் நான் 1னும் இந்த வாட்டர் மீடியம் நான் 2னு வச்சுக்கிட்டேன்னா ஈக்குவேஷன்ல என்னுடைய லைட் 1ல இருந்து 2க்கு போகுதுங்கிறத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? இப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன். So from this equation என்னுடைய லைட் one மீடியம்ல இருந்து another மீடியம்க்கு டிராவல் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? சோ இவ்ளோதான் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். பசங்களா உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு நான் மூவ் அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் क्वेश्चन ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகணுமா? தேவையில்லை. ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு ரிஃப்ளெக்ஷனுக்கு போக தேவையில்லை. ஓகே, அப்ப இத நம்ம என்னன்னு சொல்லி டினோட் பண்ணலாம்? இந்த இடத்துல லைட் எனக்கு வருது, வந்து இந்த பாயிண்ட்ல படக்கூடிய லைட் இந்த இடத்துல எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. சோ இந்த இன்சிடென்ட் லைட் வந்தது, ரிஃப்ளெக்ட் ஆன லைட் பிளஸ் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸுக்கு 90 டிகிரில, யாருக்கு 90 டிகிரில? சர்ஃபேஸுக்கு 90 டிகிரில நான் நார்மல் லைன் டிரா பண்ணுவேன். ஓகே, அப்ப என்னுடைய ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் நார்மல் லைன்ல இருந்து கால்குலேட் பண்ணா இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். சோ இதுதான் என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மோஸ்ட்லி சேமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். எப்படி சேமா இருக்குன்னு பாருங்க. என்னுடைய இன்சிடென்ட் ரே, என்னுடைய ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் த நார்மல் பாயிண்ட், இவங்க எல்லாரும் ஒரே பிளேன்ல இருப்பாங்க. செகண்ட் பாயிண்ட் ரொம்ப ஈஸி பாயிண்ட். ரிஃப்ளெக்ஷன்ல என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹைலி ஈக்குவலா இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். சரியா பசங்களா? அப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போகலாம். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நியூமரிக்கல் क्वेश्चन எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இல்லாம ஒரு நியூமரிக்கல் क्वेश्चनல டிராவல் பண்றோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2 பிளேன் மிரர்ஸ் இங்கனக்குள்ள நமக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த ரெண்டு பிளேன் மிரர்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் 45 டிகிரி. அப்ப தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் இமேஜஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் எனக்கு இந்த பிளேன் மிரர்ல கிடைக்கும்? இதுதான் क्वेश्चन. சோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் நீங்க கால்குலேட் பண்ணணும்னா அதுக்கான ஃபார்முலாவை நான் இங்கனக்குள்ள டினோட் பண்றேன். சோ நம்பர் ஆஃப் இமேஜஸ்க்கு ஃபார்முலாவையும் தாண்டி இன்னொரு ட்ரிக் ஒன்னு இருக்கு, கவனிங்க. சோ தட் இஸ் a 360 degree divided by 45. So cancel பண்ணோம்னா we will get 8. ஈவன் நம்பர்ல இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்ததுன்னா நீங்க ஒன்ன சப்ராக்ட் பண்ணணும். மேம் நாங்களா ஒன்ன சப்ராக்ட் பண்ணணுமா? ஆமா, நீங்களா தான் ஒன்ன சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். சோ த டோட்டல் நம்பர் ஆஃப் இமேஜஸ், இங்க யூஸ் பண்ற n வந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ், முன்னாடி யூஸ் பண்ணிருந்த n வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ n நம்பர் ஆஃப் இமேஜஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைச்சிருக்கு? 7 நம்பர் ஆஃப் இமேஜஸ் எனக்கு இங்கனக்குள்ள கிடைச்சிருக்கு அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லைட்லயே ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்பீட் ஆஃப் லைட்னா சீன் எடுக்கலாம். தட் இஸ் 3 into 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லியிருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் a small n, that is a 1.5. then speed of light in the medium நம்மக்கிட்ட கேக்குறாங்க. மீடியம்னா வெலாசிட்டியில கால்குலேட் பண்ணணும். சோ மீடியமோட வெலாசிட்டிய நம்ம vங்கிற லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப மூணையும் கனெக்ட் பண்ற ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். தட் இஸ் n is equal to c by v. क्वेश्चनல கேட்டிருக்கிறது v தான். சோ v is equal to c by n. c யோட வேல்யூ 3 into 10⁸ divided by என்னோட வேல்யூ 1.5. 1.5 நான் என்னன்னு எழுதலாம்? ஏன் கன்வீனியன்ட்டுக்கு 3/2 எழுதுறேன். அது 1.5 தானே. அப்போ v is equal to 3 into 10⁸ divided by 3/2. டினாமினேட்டர்ல இருக்கிற 2 மேல போயிடும். அப்போ 3 into 10⁸ into 2 divided by 3. 3 cancel. அப்ப final answer உங்களுக்கு இருக்கிறது என்ன? That velocity is equal to 2 into 10⁸ meter per second. So இதுதான் நம்மளுடைய ஆன்சர். So இந்த ஆன்சரை இங்கனக்குள்ள நம்ம பக்காவா எழுதியாச்சு. சரிங்களா? இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா?
லைட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிருக்காங்க. அதுவும் டீடைலா வேற கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் இஸ் டிஸ்பர்ஷன்? டிஸ்பர்ஷன் இன் சென்ஸ் டிவிஷன். நான் ரிஃப்ராக்ஷனுக்கு சொன்னது டீவியேஷன், டிஸ்பர்ஷனுக்கு சொல்றது டிவிஷன். எல்லாம் டிடிடிடிடிடே வருது இல்லையா? சோ இந்த இடத்துல டிஸ்பர்ஷன் அப்படின்னா பிரிதல், டிவைட் ஆகிறது. எப்படி டிவைட் ஆகும்? எது டிவைட் ஆகும்? டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்ட பத்தி நம்ம பேசுறோம். சோ ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷனுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு டெஃபினிஷன் மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் லைட் நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஒயிட் லைட்ட நான் ஏதோ ஒரு பிரிசம் வழியா அனுப்பும் போது அது 7 கலர்ஸா எனக்கு வரும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் வழியா அனுப்பும் போது 7 கலர்ஸா எனக்கு ஸ்பிளிட் ஆகும். டிஸ்பர்ஷனா ஸ்பிளிட்டிங் கூட வச்சுக்கலாம். ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ். ஓகேங்களா? 7 கலர்ஸா எனக்கு ஸ்பிளிட் ஆகும். இதுதான் டிஸ்பர்ஷன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல பாத்திருப்பீங்க. ஏன் நம்ம கண்ணாடியே எடுத்துட்டு போயிட்டு வெயில்ல நம்ம வச்சு அடிச்சு ஏதாவது செவுத்து மேல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சோம்னா 7 கலர்ஸ் நல்லா ஒன்னா மெர்ஜ் ஆகி தெரியும். நம்ம ரெயின்போ சன்லைட்ல இருந்து தானே ஃபார்ம் ஆகுது. சோ அந்த இடத்துல டிஸ்பர்ஷன் நடக்குது. சோ அப்ப டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறது ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ். யாரோட கலர்ஸ்? ஒயிட் கலர். சோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ 7 அப்படிங்கறது தான் நமக்கு ரெயின்போ கலர். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ரெயின்போ அதுல என்னென்ன 7 கலர்ஸ் இருக்குன்னு கேட்டாலும் விப்சிஆர் கலர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லிடலாம். So splitting of white light into the 7 colors அப்படிங்கறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். சோ இதோட சேர்ந்து நான் அடிஷனல் பாயிண்டாவும் உங்களுக்கு நான் டினோட் பண்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் கலர்ஸ் நடக்கும் போது கண்டிப்பா என்ன நடக்கும்? ரிஃப்ராக்ஷன் நடக்கும். சோ ரிஃப்ராக்ஷன் நடக்கும் போது வெலாசிட்டி மாறுமா? ஆமா, ரிஃப்ராக்ஷன் நடக்கும்போது வெலாசிட்டி மாறும். ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு லைட் போகும்போது கண்டிப்பா அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அப்படிங்கறத மறந்துடாதீங்க. ஓகே, அதுக்கு அடுத்து எல்லா கலரும் ஒரே ஸ்பீட்ல இருக்குமா? அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க. ஏன்னா 7 கலர்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், விப்சிஆர் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்ப எல்லா கலர்ஸும் ஒரே ஸ்பீட்ல இருக்குமான்னு கேட்கும் போது கிடையாது. டிஃபரெண்ட் கலர்ஸ் ஹாவ் அ டிஃபரெண்ட் ஸ்பீட். சோ டிஃபரெண்ட் கலர் have a different speed அப்படின்னு சொல்லும்போது என்ன ரீசன்னால இதோட ஸ்பீட் மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஒரு கேரக்டர் உள்ள வர்றாரு, அவரு தான் வேவ் லென்த். உங்களுக்கு ஒவ்வொரு பாராமீட்டரா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பசங்களா. சோ அப்பதானே நீ 12th போகும்போது இன்னும் நல்லா கிளியரா படிக்க முடியும். வேவ் லென்த். வாட் இஸ் த வேவ் லென்த்? அதான் அதோட பேர்லயே இருக்கே, வேவ் லென்த். ஒரு வேவ் எவ்வளவு லென்த் டிராவல் பண்ணுதோ அததான் நம்ம என்னன்னு சொல்லி டினோட் பண்றோம், வேவ் லென்த். சரிங்களா? சோ டிஃபரெண்ட் கலர்ஸ் ஹாவ் அ டிஃபரெண்ட் ஸ்பீட். Why? Because of its different wavelength. 7 கலர்ஸ்க்கும் ஒரே wavelength இருக்காது. Red color have one wavelength, blue color have one wavelength, maybe violet color have one wavelength, not a maybe, must be violet color have a wavelength. So ஒவ்வொரு கலர்ஸுக்கும் ஒவ்வொரு wavelength இருக்கிறது தான் அதோட ரீசன் அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். சோ நம்மளுடைய இந்த லைட் கான்செப்ட்ஸ்ல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ், ரொம்ப ரிப்பீட் ஆகக்கூடிய கான்செப்ட், அதுலயும் இந்த டிஸ்பர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 12th ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கான்செப்டா வரும். அதை எல்லாத்தையுமே இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம அடுத்த லெசனுக்கும் போயிட்டு குட்டியா நமக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, டாப் 10 கொஸ்டின்ஸ் நான் படிக்கணும்னா 2 லெசனையும் சேர்த்து நான் 10 கொஸ்டின்ஸ் எவ்வளவு படிக்கணும், அப்ப கான்செப்ட் என்ன இருக்கும் ஹீட்லன்னு பாத்துட்டு வந்துடலாமா? சோ நெக்ஸ்ட் லெசன் என்னோட கான்செப்ட்ஸ்குள்ள நான் கொண்டு வரது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹீட் அப்படிங்கிற லெசனை தான் நான் இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன். ஹீட் லெசனா மேம்? ஆமா, ஹீட் தான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோ ஹீட். Okay, so what are the applications of conductions in our daily life? First, what is a conduction? Conduction is the transfer of heat only by the contact. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கண்டக்டர் இஸ் நத்திங் பட், ஃபர்ஸ்ட் நீங்க கண்டக்ஷன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்பதானே நீ போயிட்டு டெய்லி லைஃப் அப்ளிகேஷன்ஸ் மறந்து போனாலும் ஈஸியா எழுதிட்டு வர முடியும். அப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது கண்டக்ஷன். சோ கண்டக்ஷன் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட்னு சொல்லிட்டேன். என்ன டிரான்ஸ்பர் ஆகும்? சோ ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், பை. எதனாலதான் ஹீட் டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? பை கான்டாக்ட்.
ஓகேங்களா? சோ கண்டக்ட் கான்டாக்ட். சோ கான்டாக்ட்னால தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கான்டாக்ட்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா தான் அது பேரு கண்டக்ஷன். சோ நான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பவுல்ல வந்துட்டு நான் ஃபுட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா நான் கிண்டிட்டே இருக்கேன். கிண்டிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த என்ன பண்றேன், அந்த கரண்டியை அப்படியே வச்சுட்டு போயிடுறேன். போயிட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல தொட முடியாது. பிகாஸ் என்னுடைய பவுலா இருக்கட்டும், இல்ல நான் வச்சுட்டு போன என்னுடைய கரண்டியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கு. எதோட ஹீட்டோட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்கு. அதனாலதான் அந்த இடத்துல கண்டக்ஷன் நடக்குது. சரிங்களா? ஓகே. சோ கண்டக்ஷன்ல தேவைப்படுற பாயிண்ட்ஸ் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிரீஃப் தான் சொல்லிருக்காங்க. சோ நம்ம ரொம்ப பிரீஃப் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கான்டாக்ட் அப்ளிகேஷன்ஸ், எப்படி டைரக்ட் கான்டாக்ட் வச்சு நீங்க ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன், அயனிங் த கிளாத்ஸ். சோ அயனிங் த கிளாத்ஸ். சோ கிளாத்ஸ் என்ன பண்ணுவோம், டைரக்ட் கான்டாக்ட் ஆஃப் ஹீட்ல இருக்கும். அப்படியே கொண்டு போயிட்டு கிளாத் மேல டச் பண்ணுவோம். தட் இஸ் a direct contact. சோ சிம்பிளா எனக்கு என்னவாயிரும், அந்த இடத்துல அயன் ஆயிரும். சோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். செகண்ட் ஒன் இஸ் குக்கிங் ஆஃப் வெசல் இஸ் a basic example. சோ குக்கிங் வச்சு நீங்க நிறைய சொல்லிட்டே போலாம். சோ குக்கிங் இஸ் a basic example. சோ செகண்ட் ஒன் இஸ் a thermometer. நம்ம எடுத்துக்கலாம். சோ தெர்மோமீட்டர் நான் எடுத்துக்கிறேன். தெர்மோமீட்டர் எடுக்கிறீங்க. ஆக்சுவலி இந்த தெர்மோமீட்டர் நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு டினோட் பண்றது ஏன்னா, இப்பெல்லாம் கன் தெர்மோமீட்டர்ஸ் வந்துருச்சு. புக்ல ஏன் மேம் இதெல்லாம் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்பெல்லாம் கன் தெர்மோமீட்டர்ஸ் வந்துருச்சு. அது வந்து ரேடியேஷன்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் ஆயிட்டு இருக்கு. சில தெர்மோமீட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னும் பிசிக்கல் கான்டாக்ட்ல வாயில வைக்கிறதா இருக்கட்டும், அண்டர் ஆர்ம்ஸ்ல வைக்கிறதா இருக்கட்டும், சிலதெல்லாம் பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கு. சோ தெர்மோமீட்டர் எது கான்டாக்ட்ல இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம பாடியோட கனெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் செக் பண்றதா இருக்கட்டும். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்மளுடைய டெய்லி லைஃப் கண்டக்ஷன் ப்ராசஸ். அந்த ஆப்ஜெக்ட டச் பண்ணி அந்த ஹீட்டை நம்ம ஃபீல் பண்றோம், ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிறோம். ஹீட் இல்லைன்னா நமக்கு தெரியாமையே ஏதோ ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். சோ ஐ ஹோப் இது ஒரு நல்ல பிரீஃபா இருக்கும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹார்ட் கொஸ்டின்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஹார்ட் கொஸ்டின்ஸ்னா நம்ம இன்னும் அதிகமா திங்க் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் பாருங்க. Why bottom of lake not freeze in severe winter through the surface is all frozen? One of the wonderful question பசங்களா, இது really one of the wonderful question. Actually நான் இங்க உங்களுக்கு ஒரு லேக் டிரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ நல்ல வின்டர் பீரியட். ஆக்சுவலி இது நல்ல வின்டர் பீரியட் தான். சோ இந்த வின்டர் பீரியட்ல என்னுடைய லேக்கோட டாப் மட்டும் என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிரும். அப்போ பாட்டம் ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகாம நல்ல லிக்விட் ஸ்டேட்லயே தான் மெயின்டைன் ஆகும். சோ இதுக்கான ரீசன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், இது ஒன் ஆஃப் த சூப்பர் பிஹேவியர் ஆஃப் வாட்டர். அந்த சூப்பர் பிஹேவியருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். தட் இஸ் அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன். ஒரு ஹையர் ஆர்டரை தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையே, ஹார்ட்ஸ் கொஸ்டின்ல ஹையர் ஆர்டரை தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையே. அப்போ இந்த இடத்துல வாட்டருக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கு. அந்த பிஹேவியரை தான் நான் என்னன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தட் இஸ் த அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன் பிஹேவியர்னாலதான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபிஷ், அந்த மாதிரி அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் சர்வே ஆக முடியுது. சப்போஸ் என்டையர் லேக்கும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகி இருந்ததுன்னா அவங்க எப்படி சர்வே ஆவாங்க? கண்டிப்பா சர்வே ஆக முடியாது இல்லையா? சோ அப்படி ஒரு அனாமலஸ் பிஹேவியர் நேச்சராவே இங்க இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ ஓகே. சோ வாட் இஸ் த ரீசன்? அனாமலஸ் பிஹேவியர், அனாமலஸ் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது ஒரு நேமா சொல்லிட்டோம். நமக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ்ல சொல்லணும் இல்லையா? அப்போ நான் நமக்கு தெரிஞ்ச டேர்ம்ஸ்ல சொல்றேன். சோ இதுல சர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணுது. சோ அது ஃப்ரீஸ் ஆக ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை வந்து வெளியில அனுப்பிடுது. சோ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட்டை எனக்கு வெளியில அனுப்பும் போது அது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணிடுது. அதுக்கு மேல ஹீட்டை உள்ள அனுப்புறதுக்கு அது வந்து அலோ பண்ணல, கண்டக்ட் பண்றது அது அலோ பண்ணல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இங்கனக்குள்ள இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து போதும்னு சொல்லி விட்டுட்டாங்க புக்ல. ஆனா 11th இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் இருக்கும். டென்சிட்டி, வால்யூம் எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கும். சோ அது ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை அது டிரா பண்ணி ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்றதுனாலதான் அதுக்கு அடுத்து ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு அது விடாம போயிடுச்சு. சோ தட்ஸ் வை கீழே இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே நல்லா எப்படி இருக்காங்க, நமக்கு ஃப்ரீஸ் ஆகாம இருக்காங்க. சோ இதுதான் ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ரைட் எ நோட் ஆன் தெர்மோஸ்டாட். டீடைல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ டீட்டெயில்னா கொஞ்சம் டீட்டெயில் பண்ணி தானே ஆகணும். ஸோ தெர்மோஸ்டாட்டை பத்தி ஓகே, தெர்மோஸ்டாட் பத்தி நம்ம இங்கனக்குள்ள டீட்டெயிலிங்க்கு போயிடலாம். ஸோ நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே கிளியரா கொடுத்தாச்சு. வாட் இஸ் தெர்மோஸ்டாட்? நேம்லயே இருக்கு. இதுக்கு நம்ம ரொம்ப வந்துட்டு அப்படியே நம்மள சஃபோ பண்ணணும் யோசிங்க. நேம்லயே இருக்கு, நேம்லயே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதான் தெளிவா நேம்லயே கொடுத்துருக்காங்களே. தெர்மோனா என்ன? டெம்பரேச்சர் பேஸ்டு கான்செப்ட் ஒன்று. அப்போ தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல எனக்கு டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படிங்கறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். நம்ம வீட்ல எல்லாம் யூஸ் பண்றக்கூடிய ஏதோ ஒரு மெஷரிங் டிவைஸ். நம்ம வாட்டர் பாட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட்டா டச் பண்ண 27 டிகிரி செல்சியஸ் 28 காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி குட்டியா. ஓகே, சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ற ஒரு டிவைஸ். ஓகே, so இந்த வேர்டு வந்துட்டு thermo meaning is a heat and static is a staying same. so temperature எப்படி மெயின்டைன் ஆகணும்? சேம் ஸ்டேட்ல மெயின்டைன் ஆகணும். அது 0 டிகிரி செல்சியஸ்ல வைக்கிறேன்னா 0லயே எனக்கு இருக்கணும், அதை தாண்டி போக கூடாது. சோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். அடுத்து, thermostats are used in any devices or system that get heated or cools down to preset a temperature. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு இடத்துல டெம்பரேச்சரை செட் பண்ணி நான் அதுலயே ரன் ஆக விடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சென்சாரா நான் தெர்மோஸ்டாட்டை போடுறேன். இங்க பாரு 27 டிகிரி செல்சியஸ் வரும்போதெல்லாம் நீ உள்ள போய் கூல் பண்ணிட்டு 27க்கு மெயின்டைன் பண்ற ஒர்க்க அந்த இனிஷியேட்டிங் ஒர்க்க நீ கொடுத்துரு தெர்மோஸ்டாட் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிவைஸ் என்னவா இருக்க சான்ஸ் இருக்கு? ஏசில ஆட்டோமேட்டிக் சென்சார்ஸ் எல்லாம் இப்படிதான் உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறும்போது சென்ஸ் பண்ணி அதோட ஒர்க்க ரொட்டீனா செய்யுது. ஓகே, இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி நீங்க ஹீட்டரா இருக்கலாம், ஏசியா இருக்கலாம், ரூம் கண்டிஷனர்ல எதை வேணும்னாலும், இல்ல மைக்ரோ ஓவனா கூட இருக்கலாம், இல்ல நம்மளோட இண்டக்ஷனே பாருங்களேன், ஆட்டோ ஹீட் ஆனதும் அதுவே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா. சோ அந்த மாதிரி எதுல வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த தெர்மல் கண்ட்ரோலர் சிஸ்டமா இது ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். சோ இதுதான் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தெர்மோஸ்டாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சோ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தெர்மோஸ்டாட் ரொம்ப அழகா சொல்லிட்டு ஃபைனல் வேர்ட் நான் சொல்லியிருந்தேன். திஸ் இஸ் அ கண்ட்ரோலர் ஆஃப் த தெர்மல் சிஸ்டம். சோ தெர்மல் சிஸ்டமோட டோட்டல் கண்ட்ரோல் யார் கையில தான் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தெர்மோஸ்டாட்டோட கையில தான் இருக்கும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஃபிளாஸ்க். ஓகே, தெர்மோஃபிளாஸ்க் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது? எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். தெர்மல் ஃபிளாஸ்க் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடலாம். ஓகே, let us continue. So first இங்க உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு டபுள் வால் வச்சிருப்பாங்க. பாயிண்ட் பை பாயிண்டா நான் உங்களுக்கு இப்ப அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா they has a double walls. சோ இங்கனக்குள்ள உங்களுக்கு டபுள் வால்ஸ் வச்சு நல்லா இவாக்குவேட் பண்ணிருப்பாங்க. உள்ளுக்குள்ள நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா they were do a silver வந்து இன்சைட் பண்ணிருப்பாங்க. பாருங்க, எனக்கு இன்சைட்ல வந்து சில்வர் வால் இருக்கு, டபுள் வால்ஸ்க்கு நடுவுல வாக்யூம் இருக்கிறதா அவங்க ஹைலைட் பண்ணி எனக்குள்ள காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, டபுள் வால்ஸ்க்கு நடுவுல வாக்யூம் இருக்கும், கேப் இருக்கும். ஏன் வாக்யூம் இருக்கு? ஒரு மீடியம் இருந்தா அங்க ஹீட் டிரான்ஸ்பர் நடக்கும். வாக்யூம்ல ஹீட் டிரான்ஸ்பர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அந்த பர்டிகுலர் ரீசன்னால மட்டும்தான் இங்க வாக்யூமை அவங்க செட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ இங்கனக்குள்ள உங்களுக்கு சோ வாக்யூம் மெயின்டைன் பண்றதுக்கான ரீசன் நான் சொல்லிட்டேன். சோ வாக்யூம் இஸ் ஹெல்ப்ஸ் டு prevent the heat transfer. so எதுல இருந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்கு? ஹீட் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து நம்மள prevent பண்ணிரும். அது கண்டக்ஷன் ப்ராசஸா இருந்தாலும் சரி, கன்வெக்ஷன் ப்ராசஸா இருந்தாலும் சரி. சோ அதே மாதிரி எனக்கு அந்த இடத்துல ரொம்ப கம்மியான ஏர் இருந்தாலும் we make sure there is a no transfer between the surroundings and the flask. ஏன்னா அந்த ஃபிளாஸ்க் கொண்டு போய் இப்படி டேபிள்ல வைக்கிறேன்னா அது சுத்தி இருக்கிற சரௌண்டிங் இப்ப சில்லுன்னு எனக்கு ஒரு 20 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னா அதோட அது கான்டாக்ட் பண்ணிக்க கூடாது. பண்ணாம இருந்தா மட்டும்தானே எனக்கு வந்துட்டு பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆகி என்னோட காஃபி வந்து எப்பவுமே ஹீட்டாவே இருக்கும். சோ அதுல அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. ஓகே, சோ இப்ப இந்த ரெண்டு வால்ஸ்க்கு இடையிலயுமே அதுக்கப்புறம் கண்டக்ஷன் ப்ராசஸ் எனக்கு எந்த இடத்துலயுமே நடந்துடக்கூடாதுன்னு அதோட கேப் கூட எப்படிப்பட்ட கேப்பா போட்டிருக்காங்கன்னா இன்சுலேட்டட் கேப். சோ சம் வுடன் கேப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எந்த இடத்துலயுமே நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்சுலேட்டட் கேப் யூஸ் பண்ணிருக்காங்க.
தென் இதுல ஹைலி பிளாக் கலர் யூஸ் பண்றது மூலியமா இது வந்துட்டு ஹீட்டை மட்டும், அதாவது பிளாக் கலருக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஹீட்டை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணும்னு சொல்லிட்டு. சோ அந்த கான்செப்ட் பெரிய எக்ஸ்பிளனேஷன்ல போகும். சோ அந்த மாதிரி உங்களுக்கு பிளாக்கிஷ் பண்றது மூலியமா ஹீட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதே மாதிரி இந்த சில்வர் வால்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு ரேடியேஷன்ஸ், அதாவது ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு ரேடியேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப உள்ள இருக்கிற காஃபி மேல எதை கொடுத்துட்டே இருக்கும், ஹீட் ரேடியேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப காஃபி நமக்கு ஹீட்டா இருந்துகிட்டே இருக்கும். சோ இதுதான் டோட்டல் ஒர்க்கிங் ப்ராசஸ். சோ டயக்ராமோட அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துருங்க, சரிங்களா? சோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும்பா. ஒரு டபுள் வால் இருக்கும், அவர் சில்வர் பண்ணிருப்பாங்க உள்ள, அந்த சில்வர் வந்து ஹீட் ரேடியேஷன்ஸை வந்து திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சில்வர் வாலுக்கும் அவுட் சைடுக்கும் இடையில ஒரு வேக்யூம் மெயின்டைன் ஆகும், இது ஹீட் டிரான்ஸ்பர் பண்ண விடாது. மேல கூட அவங்க இன்சுலேட்டட் கேப் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஏன்னா கண்டக்ஷன் ப்ராசஸ் மூலியமா சரௌண்டிங்ல எந்த விதமான கான்டாக்டும் நடந்துடக்கூடாதுங்கிறதுல கான்சியஸா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க ஈஸியா சொல்லிடலாம் பசங்களா, சரிங்களா? சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஸ்டினுக்கு நான் வந்துட்டேன். இந்த கொஸ்டின் பாருங்க, தே டுக் அ அயர்ன் பால், ஜவுல்ஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அது எனர்ஜியா தான் இருக்கணும். So temperature 20 degrees Celsius. Calculate the heat capacity of the ball. Heat capacity அப்படின்னா அதை என்ன லெட்டர்ல சொல்லலாம், C. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது ஒரே ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான், நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So that specific heat capacity நான் இங்க எனக்குள்ள கால்குலேட் பண்ண போறேன். So எனர்ஜியோட வேல்யூ பாருங்க, that is a 1000 joules. Temperature உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, that is a 20 degrees Celsius. சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க உங்களுக்கு, கால்குலேட் த ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கறது தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இங்கனக்குள்ள ஃபார்முலா எழுதிடலாம். சோ ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா C is equal to, that is the energy divided by change in temperature. Energy is nothing but 1000 degrees Celsius, 1000 joules. Change in temperature na எதுல இருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகுது, சோ ஃபைனல் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ். அப்ப இனிஷியல் எப்பவுமே 0 தான், 0 இனிஷியல்ல இருந்து எனக்கு ஃபைனல் 20 ரீச் பண்ணிருக்கு, ரைசஸ் அப்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். சோ 1000 joules divided by 20 degree Celsius தான் ஃபைனலா வந்து நிக்குது, இனிஷியல் 0. இது எல்லாம் எக்ஸ்பிளனேஷன்ஸ் மேம், நீங்க 20 போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிரலாமேன்னு கேட்டீங்கன்னா, நீ அடுத்த நெக்ஸ்ட் உனக்கு உன் கிளாஸஸ் அப்கிரேட் ஆகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீ அடி வாங்கிடக்கூடாது, சரிங்களா? அதுக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் a 50. அப்போ SI யூனிட் எழுதலாமா, மேல வந்துட்டு இந்த எனர்ஜியை ஜவுல்ஸ்னு சொல்லுவீங்க, டெம்பரேச்சரை கெல்வின்னு சொல்லுவீங்க. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன, C is equal to 50 joule per Kelvin. இதுதான் இதோட SI யூனிட். அவ்வளவுதான் பசங்களா, ரொம்ப பக்காவா நம்மளுடைய டாப் 10 questions from the last 2 lessonsல பக்காவா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. வேற என்ன டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன லெசன் உங்களுக்கு என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, சரிங்களா? So I will meet you at the next class. Thank you so much all for the wonderful session. Thank you all. Bye. And ரொம்ப இம்பார்ட்டன்டா என்ன பண்ணணும், இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம QR கோட ஸ்கேன் பண்ணி இந்த கம்யூனிட்டி சேனலை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா you will get the notes. Once again, thank you all.